பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யோவான் 11:39 இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். யோவான் 11:39. இந்த ஆண்டு துவக்கத்தில் கர்த்தர் நமக்கு அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுத்தார். அவற்றில் சில நிறைவேறி இருக்கிறது, சில நிறைவேறாமல் இருக்கலாம். நிறைவேறாமல் இருக்கிற காரியங்களுக்கு சில தடைகள் இருக்கலாம். இந்த ஆண்டு கடைசி மாதம் டிசம்பர் மாதத்தில் கூட கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். எனவே நடைபெறாத முடியாத அற்புதத்தை பெற நமக்கு இருக்கிற தடைகளை நாமே தள்ளி போட்டால், புரட்டி போட்டால் அற்புதத்தை, அதிசயத்தை இந்த மாதம் நிச்சயம் காணலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளான லாசருவின் கல்லறையின் இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். லாசரு மரித்து 4 நாட்களில் அவனுடைய இரத்தம் உறைந்திருக்கும், வெளியேறி இருக்கும், கெட்டுப்போய் கூட இருக்கும், சதைகள் அழுங்கி இருக்கும், கண், காது, மூக்கெல்லாம் சிதைந்திருக்கும். ஒன்றுமே இல்லாத நிலையில் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று மார்த்தாளிடம் சொன்ன இயேசு கிறிஸ்து, லாசருவே வெளியே வா என்று சொல்லி பெரிய அற்புதத்தை செய்ய போகிறவருக்கு அந்த குகையின் மேல் இருந்த கல்லை தானாக நகல செய்ய முடியும். பெரிய அற்புதத்தை செய்ய போகிற இவருக்கு இது லேசான காரியம். ஆனால் அவர் செய்ய போகிற பெரிய அற்புதத்திற்கு, அதிசயத்திற்கு தடையாக இருக்கிற காரியங்களையும், தடையாக இருக்கிற கல்லை நம்மைத்தான் எடுத்து போட சொல்கிறார். ஆம், நமக்கு அற்புதம், அதிசயம் பெற நமக்கு தடையாக இருக்கிறவர்களை நாம் தான் அகற்றி போட வேண்டும். அப்போது அந்த கல்லை எடுத்து போட்டார்கள். அதாவது அற்புதம், அதிசயம் நடைபெற தடையாக இருந்த தடையை உடைத்தெறிந்தார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுத்திருக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்று சொல்லி, லாசருவே வெளியே வா என்று பெரிய அற்புதத்தை செய்தார். ஆம், கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று தேவனிடத்தில் பெரிய அற்புதத்தை, அதிசயத்தை எதிர்பார்த்திருக்கிற நாம் அவற்றை பெற வேண்டுமானால் அவற்றிற்கு தடையாக இருக்கிற காரியங்களை நாம் தான் நீக்க வேண்டும். நாம் தான் அந்த தடையை உடைக்க வேண்டும். நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற தடையாக இருக்கிற தடைகளை உடைத்தெறிந்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, என்னுடைய வாழ்க்கையிலும் எல்லாமே முடிந்து போன போதிலும், என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் இழந்து போன போதும் நீர் எனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை, அற்புதத்தை செய்து என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மாதம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்வார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, கடந்த மாதம் முழுவதும் எங்களை காத்து வந்த எங்கள் தேவனாகிய கர்த்தர், இந்த மாதத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உம்முடைய அதிசயத்தை, அற்புதத்தை பெற முடியாமல் அடைத்து வைத்திருக்கிற அனைத்து தடைகளையும், எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தடையாக இருக்கிற தடை கற்களையும் நாங்கள் உடைத்து போடுவதற்கு, எடுத்து போடுவதற்கு, தள்ளி போடுவதற்கு விசேஷித்த ஞானத்தையும், தேவ ஆவியையும், ஜெப ஆவியையும் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவருடைய வாழ்க்கையிலும் இருக்கின்ற எல்லா தடை கற்களையும் எடுத்து போட்டு அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.